டேய் மச்சான் எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படா இருக்க? நான் செம்மையா இருக்கேன் மச்சான். அது யார்கிட்டா? யாரா அவன்? அன்னைக்கு பெட் மேட்ச்ன்ற பேர்ல நம்ம கிட்ட இருந்து காசெல்லாம் போடுங்க நானே கோபாலு. அவனா அவன்? மச்சான் தனியா மாட்டிக்கிறான். வா முச்சு விட்டுலாம் வா போ. வாடா வாடா, நீ தோத்த காசுல ஜெயிக்கலாம் வாடா. டேய் கோபாலு. டேய் எவன்டா நீங்க? உனக்கு எப்படிப்பா ஞாபகம் இருக்கும்? அன்னைக்கு பெட் மேட்ச்ன்ற பேர்ல என்கிட்ட இருந்து காசெல்லாம் போடுங்கனே. இப்போ வா என் மச்சான் மஜா மூட்ல இருக்கிறான். ஜெயிச்சு காட்டுவா. தோத்த ஒன்னும் விளையாட மாட்டேன் போங்கடா. டேய் அன்னைக்கு ஏதோ மூடு நல்லா இருந்தனால தோத்துறேன். இப்ப வாடா. சொல்டா பெட் மேட்ச் 5000 ரூபாடா. 10000டா. ஸ்டார்ட் கிரியேட் பண்றா. இருடா மச்சான் புரியுதா? தான் மச்சான். Free Fire India is set in a virtual world. மச்சான் மச்சான் மச்சான். ஐரோடா டேய். ஐரோடா. என்ன மச்சான் வர? சாடா. மச்சான் மச்சான். மச்சான் அப்படியே நைஸா மச்சான். காசு வரல. டேய் நெக்ஸ்ட் வரீங்க. டேய் நில்றா. டேய் கையறா. கையறா. டேய் காசுலாம் தர முடியாது போடா. காசுல தர முடியாதா? யார் மேல இருக்குற? அவன்தான் உனக்கு. காசு என்ன மச்சான்? டேய் அவனை ஏமாலே கை வைக்கிறா. இல்ல அவன் என்ன பண்ற பாறா. என்னடா பண்றீங்க? டேய் டேய் வேண்டாம் டேய் ஒரே ஆட்றா. மச்சான் வாடா போலாம் வாடா. டேய் மச்சான் அவனை எழுப்பி போட்டு வந்துடுறேன் மச்சான். டேய் கோபாலு. டேய் ஏந்துடா. டேய் கோபாலு. ஐயோ டேய் மூச்சிலடா. எது மூச்சு இல்லையா? டேய் நீ போடா டேய். டேய் ஏடா போறே நில்றா டேய். டேய் கோபாலே என்ன அவன் காசு போறா டேய். கோபால் ஐயோ செத்துட்டானா? ஐயோ என்ன பண்ண தெரியலையே. ஐயோ என்ன பண்ண பயமாருது. காட்சி 2. ஒரு உண்மையான தகப்பனின் உண்மையான அன்பு என்கின்ற தலைப்பின் கீழே இந்த நாடகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காட்சி 2. அப்பா 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 என்ன எப்படியாவது காப்பாத்துங்க பாப்பா. அப்பா என்ன எப்படியாவது காப்பாத்துங்க பாப்பா. ப்ளீஸ் பாப்பா. தெரியாம ஒரு கொலை பண்ணிட்டேன் பாப்பா. என்ன எப்படியாவது காப்பாத்துங்க பாப்பா. ப்ளீஸ் பா. என்ன சொல்ற? கொலை பண்ணிட்டியா? ஆமா பாப்பா. என்ன எப்படியாவது மன்னிச்சிருங்கப்பா. போலீஸ்ல என்ன தேடிட்டு இருக்காங்கப்பா. என்ன எப்படியாவது காப்பாத்துங்க பாப்பா. ப்ளீஸ். அது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இவ்வளவு அசால்ட்டா வந்து சொல்ற. அப்பா ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க பாப்பா. என்ன காப்பாத்துங்கப்பா. ப்ளீஸ் பாப்பா. என்ன எப்படியாவது காப்பாத்துங்க பாப்பா. சரி பொறுமையா இரு. நான் பாப்பா ப்ளீஸ் பாப்பா. சரி பாஸ் அவன் சட்டையை கழட்டு. அப்பா பாஸ் அவன் சட்டையை கழட்டு. எதுக்குப்பா? சட்டையை கழட்டு நான் சொல்றேன். வேற வழி இல்லை. என் பையன் நான் காப்பாற்றணும்னா இந்த தண்டனை நான் தான் ஏற்றுக்கணும். ஐயா
இங்க அன்புன்றது நீங்களா? ஆமாங்கய்யா, நான் தாங்கய்யா. நீ தானா அது? டேய், அவ்வளவு பெரிய கொலையை பண்ணிட்டு இங்க வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிற. நான் உன்னை கைது பண்றேன். ஸ்டேஷனுக்கு. ஐயா ஐயா ஐயா, கடைசியாக ஒரு சான்ஸுங்க. என் பையன்கிட்ட மட்டும் நான் பேசிட்டு வந்துடுறேங்கய்யா. சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வா. அப்பா அப்பா அப்பா, என்னப்பா இது? நான் உங்களை எந்த நிலைமைக்கு ஆளாகிட்டேனா? அப்பா, நான் செஞ்ச தப்புக்காக நீங்க எதுக்குப்பா தண்டனை அனுபவிக்கிறீங்க? அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. இருந்திருப்பா. அப்பா, இது வரைக்கும் பண்ணதே போதும்பா. இதுக்கு மேல நீ எந்த ஒரு தப்பு செய்யாதப்பா. நல்ல ஒரு பையனா வாழுப்பா. அப்பா 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 அப்பா. ஈபிகோ செக்ஷன் 302 கீழ் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. இது ஒரு சின்ன நாடகமா இருக்கலாம். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்காக, பூமியில பிறந்த ஒரு பிள்ளைக்காக, மனுஷர்கள் தான், ஆனா அந்த தகப்பனுக்கு தன் பிள்ளை மேல எவ்வளவு ஒரு பாசம் பாருங்க. அவன் செய்த தண்டனையை, அவன் செய்த தவறுக்கான தண்டனையை அந்த தகப்பன் ஏற்றுக்கொள்கிறான். மனிதர்களுக்கே இவ்வளவு துடிக்குமானால் உண்மையான ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து அவர் படைத்த மனிதர்களுக்காக, அவர்களை காப்பாற்றுவதற்காக, மனித குலத்தை காப்பதற்காக, அவர்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்டுக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில சாகுவதற்காகவே பிறந்த ஒரு தெய்வம் இருப்பாரானால் அது இயேசு மாத்திரமே. அவர் நமக்காக இந்த பூமியில பிறந்த நாளை தான் நாம் கிறிஸ்துமஸ் நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட உண்மையாகவே அவரை தன் சொந்த தகப்பனாக ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல வருகிறவர்களுக்கு எப்படி அந்த தகப்பன் பிள்ளையினுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டானோ அதை போலவே இயேசுவும் நம்முடைய சாபங்களையும் பாவங்களையும், ஜென்ம பாவங்கள், கர்ம பாவங்களை நீக்குவதற்காகவும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காகவும் அவர் நமக்காக சிலுவையிலே பலியாகும்படியாய் வந்தார். அவர் தள்ளவே மாட்டார். இயேசுவின் சொந்தம் கொள்ளவா, இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறக் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறக் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. பாவியின் உன்னை இயேசு தள்ளவே மாட்டார். பாவராயுன்னை இயேசு அழைக்கின்றாரே. ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு என்றும் மாறாததா இருக்கிறது. உண்மையாகவே அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு பாவங்களை
மன்னிங்கள் என்று சொல்லி இயேசுவிடம் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் பாவங்களை மன்னிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் வேறு யாரும் உண்மையான இரத்தத்தை பாவிகளுக்காக சிந்தவில்லை. நாம் ரத்தம் சிந்தலாம், ஆனாலும் நம்முடைய ரத்தம் பாவத்தில் உற்பத்தியான ரத்தம் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ கண்ணியினுடைய வயிற்றிலே பிறந்தார். அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஒரு கண்ணியின் வயிற்றிலே பிறந்த ஒரு தூய்மையான ரத்தத்தை நமக்காக இயேசு கிறிஸ்து சிந்தினார். அந்த ரத்தத்தில் சாபங்கள் நீங்கும், பாவங்கள் நீங்கி போகும். உண்மையாகவே நம்ம அவரை தேடும் பொழுது, அவரை கேட்கும் பொழுது, அவரிடத்தில் கேட்கும் பொழுது நம்மை பின்தொடர்ந்து வருகிற எல்லா சாபங்களும், நீங்க பார்த்த இந்த காட்சிகள் எல்லாம் ஏதோ சாதாரணமான காரியங்களுக்காக அல்ல, அவருடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக இந்த நாடகங்கள் மூலியமாக, பாடல்கள் மூலியமாக நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. நிஜமாகவே இங்க சாட்சிகள் சொன்ன பிரதாபனான்ல இருந்து எத்தனையோ பேரை சொல்ல முடியும். எங்க தம்பி, ஒரு தம்பி தினேஷ், இந்த தம்பியில இருந்து இவருடைய வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கை மாறினதற்கு காரணம், இன்னைக்கு நாங்கள் உயிரோடு இருப்பதற்கு காரணம் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. இந்த அன்பு தான் எங்களை மாற்றினது, எங்கள் வாழ்க்கையை மாற்றினது. இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாரும் நகையெல்லாம் கழட்டணும் அல்லது நீங்க எல்லாமே விட்டு விடணும் என்று அல்ல. அவருடைய அன்பு எல்லா மனுஷருக்காகவும் இருக்கிறது. நீங்க அவருடைய உண்மையா அவருடைய இருதயத்தில் நீங்க கூப்பிடும் பொழுது அந்த அன்பு நிச்சயமாகவே உலகத்தில் வாசம் பண்ணுவார். அன்பான தேவன் இந்த நாடகத்தில் நாம் பார்த்த அந்த தகப்பனுடைய அன்பை போல நம்முடைய இயேசுவின் அன்பு அதை விட 1000 மடங்கு மேலானது. உங்க குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், உங்க கணவன் மூலியமாக அல்லது வாலிப பிள்ளைகளுடைய ஒழுங்கு இல்லாத வாழ்க்கை மூலியமாக அல்லது நீங்க வருமானம் இல்லாம கஷ்டப்படலாம். நிச்சயமாகவே இந்த நாளில் நீங்க அவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம அவர் இயேசுவினிடத்துல, ஆண்டவரே அந்த தகப்பனுடைய அன்பை போல உம்முடைய அன்பை நானும் நேசிக்கிறேன் ஆண்டவரே, என்னை உடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி யாரெல்லாம் நீங்க கேட்கிறீங்களோ அவர்களுக்கு உதவி செய்ய, அவர்களுடைய இதயத்தில் வாசம் பண்ண இயேசு தயாராக இருக்கிறார். கண்ணில் மூடி ஒரு விஷயம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசுவே, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே அந்த மனித உருவிலே பிறந்த மனிதனுக்கு இவ்வளவு அன்பு இருக்குமானால் இந்த உலகம் முழுவதையும் படைத்து உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் சிருஷ்டித்த நீர் எங்கள் மீது எவ்வளவு அன்பா இருக்கிறீர் என்பதை சிலுவையிலே காண்பித்தீர் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தை முழுவதுமாய் எங்களுக்காக இந்த பூமியிலே சிந்தினீர் அப்பா. அதன் மூலியமாக எல்லா பாவங்களையும் சாபங்களையும் நீக்க அந்த ரத்தத்திற்கு வல்லமை உண்டு. அந்த ரத்தம் தான் ஆண்டவரேப்பா எங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் மாற்றி இன்று மனிதர்களாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே கண்களை மூடி தங்கள் வாயினால இருதயத்தில் யாரெல்லாம் உம்மை கூப்பிடுகிறார்களோ அவர்கள் யாவருக்கும் உம்முடைய அன்பை நிறைவாய் தருவீராக. ஆண்டவர் இந்த பூமியிலே வாழும்போது மாத்திரமல்ல, பூமியினுடைய வாழ்க்கைக்கு பிற்பாடு இருக்கிற சொர்க்கத்தின் வாழ்க்கைக்கும் ஆண்டவரே நீர் ஒருவரே அதிகாரியா இருக்கிறீர். ஆண்டவரே அதை உணர்ந்தவர்களாக இங்க இருக்கிறவர்களை கண்கள் திறக்கப்படுவதாக. ஒவ்வொருவரையும் நீ ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய அன்பை இவ்வளவாய் நீ வெளிப்படுத்தி இருக்கிறீர், இதை உணர்ந்து கொள்ள மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யாரெல்லாம் இருதயத்துல ஆண்டவரே நான் உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ளுகிறேன், நீர் என் இருதயத்துல வாரும் என்று கூப்பிடுகிறார்களோ இந்த நாள் முதற்கொண்டு அவர்கள் இருதயத்தில் நீர் வாசம் பண்ண வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.